வெல்கம் டு கோட் ஜங்ஷன் தமிழ். ஸோ போன வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஜாவாவில் இருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ பேசிக்காக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்டிடியூட் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆப்டியில் நீங்கள் மொத்தமாக வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. அந்த 50 கொஸ்டின்ஸில் 35 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் 35 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். எவ்வளோ கொஸ்டின்ஸில்? 55 கொஸ்டின்ஸில். ஸோ 50 கொஸ்டின்ஸில் நீங்கள் 35 கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் அந்த ஆப்டி வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டிஷனல் கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நார்மலாக. ஸோ இப்போ நிறையா வந்துட்டு கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாவாவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இஃப்லேயே வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் லேடர், இஃப் எல்ஸ் லேடர். ஸோ நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப். ஸோ இஃப்னா பேசிக்காக என்னன்னா, நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இல்லை கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல நீங்கள் எழுதிருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் எல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்துட்டு நான் ஒரு ஜாவா கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன கொடுக்குறேன்னா இஃப் எல்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மெயின் மெத்தட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தட் வந்துட்டு எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆப்டிடியூட் இருந்துச்சு இல்லையா, ஆப்டிடியூட் சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 14 வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டா வந்துட்டு நம்ம எந்த டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்டியோட பாஸ் மார்க் எவ்வளோ? பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35. கரெக்டாக? ஸோ இதையும் வந்துட்டு நான் இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் கண்டிஷன் எழுத போகிறேன். கண்டிஷன் என்ன அப்படின்னா 35 மார்க் மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆப்டிடியூடில் கிளியர். கரெக்டாக? ஸோ இஃப் கண்டிஷன் வந்துட்டு கொடுங்க. கண்டிஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, மார்க் வந்துட்டு நான் 40 மார்க். கரெக்டாக? ஸோ மார்க் கிரேட்டர் தென் பாஸ் மார்க். கரெக்டாக? ஸோ அதாவது நான் எடுத்திருக்கிற மார்க் வந்துட்டு பாஸ் மார்க்கை விட கிரேட்டர் தெனாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஆப்டிடியூடில் கிளியர். கரெக்டாக? ஸோ இப்படி தான் வந்துட்டு கண்டிஷன் கொடுக்கணும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மார்க் 40 வந்துட்டு நம்ம மார்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அண்ட் 35 வந்துட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும்போது நம்ம இந்த பிளாக்ல எழுதியிருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஆப்டிடியூடு வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு நமக்கு த்ரோ ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கோடு வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன வந்திருக்குன்னா, ஸோ ஆப்டிடியூட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்சோலில் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்குது. கரெக்டாக? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேல்யூ வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் இங்கே 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு
ஆனால் இந்த கண்டிஷன் வந்துட்டு பாஸ் ஆகலை கரெக்டாக. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன், எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் வந்துட்டு எழுதுகிறோம். ஸோ எல்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் பாஸ் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நமக்கு எல்ஸில் எழுதிருக்கிற கோடு வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் கரெக்டாக. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்டிடியூட் நாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜாவா ஃபர்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷனை வந்துட்டு செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் பாஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இஃப்க்குள்ளே இருக்கிற இந்த கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு எல்ஸ் பிளாக் வரும். எல்ஸ் பிளாக்குள்ளே நம்ம என்ன கோட் கொடுத்துருக்குறோமோ அந்த கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் ஆப்டிடியூட் நாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. ஏன்? ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகுது. ஸோ மார்க் வந்துட்டு 30 கிரேட்டர் தென் பாஸ். அப்சல்யூட்டாக என்ன ஆகும், 30 கிரேட்டர் தென் 35 இஸ் அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் கரெக்டாக. ஸோ எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோடு வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.